Welcome to RPC Simplified. இந்த சேனல்ல ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி, பாலிமர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டபிளான கோர்சஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய வீடியோஸை தான் இங்க அப்லோட் பண்ணுவோம். இந்த சேனல்ல இந்த யூஜி 4-year கோர்சஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன சூஸ் பண்ணணும், அவங்களோட கேரியரா, ஜாப் ஆர் ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ். இப்போ கேட் எழுதுறாங்கன்னா அந்த கேட்டோட சிலபஸ், அதை எப்படி கிராக் பண்றது, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அண்ட் ஆல்சோ டாபிக்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம மெஜாரிட்டியா இந்த கோர்சஸ்க்கு கோர் சப்ஜெக்ட்ஸா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுல நம்ம மேஜரான டாபிக்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன்ஸோட கவர் பண்ண போறோம். இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல ஜாப்ஸா ஹையர் ஸ்டடீஸா இது பத்தின கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் நிறையவே நம்மளுக்கு இருக்கும். எப்போலேருந்து இதை பத்தின நம்மளுக்கு ஐடியா அண்ட் அவேர்னஸ் இருக்கணும், எப்போலேருந்து இதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும், எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் 360 ஆங்கிள் நம்ம எல்லாமே கவர் பண்ண போறோம். ஜாப்ஸ் சூஸ் பண்றதா, ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்றதா அப்படின்ற கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இது பத்தின ஐடியா நம்மளுக்கு எப்போல இருந்து வர ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம இந்த கோர்ஸ்குள்ள என்டர் ஆகின உடனே நம்மளுக்கு இனிஷியலா அந்த ஐடியாஸ் இல்லைனாலும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸை நம்ம நோட் டவுன் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு எதுல நம்மளுக்கு நல்லா ஸ்கோர் பண்றோம் அப்படின்றதுல நம்ம நோட் டவுன் பண்ண ஆரம்பிக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் த செகண்ட் திங் இஸ், ஜாப் தான் போக போறோமா இல்ல ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஜாப் போக போறோமா அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுக்கடுத்து ஜாப்ல என்டர் ஆக போறீங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜாப், ஹையர் ஸ்டடீஸ் இந்த ரெண்டுக்குமே காமனா தேவை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிஜிபிஏ அப்படின்னு சொல்லலாம். பட் சிஜிபிஏ மட்டுமா அப்படின்னா இல்ல. ஏன் சிஜிபிஏ மட்டும் இல்லைன்னா, வித் ஹையர் சிஜிபிஏ பட் வித் ஜீரோ நாலேஜ் இஸ் அ பேப்பர்லெஸ். நம்மளுக்கு அது தேவையே இல்லை. அதை வச்சு ஒரு கம்பெனில சர்வைவ் பண்றதோ அது பாசிபிள் இல்லை. தென் வாட்? நாலேஜ் மேட்டர்ஸ். இப்போ நாலேஜ் மட்டும் இருக்கு பட் சிஜிபிஏ இல்லை அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல் இல்லை. அப்போ வாட் இஸ் த மினிமம் லெவல் அப்படின்னா, இந்த 7.5 to 8 சிஜிபிஏ அப்படின்றது ஒரு மினிமம் என்ட்ரி லெவல் ஜாப்க்கு ஒரு மினிமமான ஒரு சிஜிபிஏ 7.5 8. ஹையர் சிஜிபிஏ ஒரு சில கம்பெனிஸ்ல நமக்கு கேட்பாங்க. அந்த கம்பெனிஸ்ல 9 சிஜிபிஏ எடுத்ததை மட்டும்தான் எடுக்கிற சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள மட்டும்தான் ரெக்ரூட்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேசஸ்ல நம்மளுக்கு ஹையர் சிஜிபிஏ தான் இம்பார்ட்டன்ட். பட் நாட் ஆல்வேஸ் அண்ட் நாட் ஆல் த கேசஸ். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். ஹிஸ்டரி ஆஃப் அரியர் எல்லாமே இருக்கணும். அப்படியே அரியர் விழுந்தாலும் அதை தேர்ட் இயர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா தேர்ட் இயர்க்குள்ளேயே இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் போக ஆரம்பிப்போம். இன்பிளான் ட்ரைனிங் ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ் போக ஆரம்பிப்போம். அப்போ அதுக்குள்ளேயும் கிளியர் பண்ணணும். நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸ்ல என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளா இருக்குன்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். தேங்க்யூ.